பேக் டு மாங்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் தான் போட போகிறேன். கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் தான். இன்றைக்கி நியூ இயர், பின்னாடி வண்டி சத்தம், பசங்க விளாட்ருக்குறாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனோட ஒளியும் காலை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு பார்ப்போம். முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிறது கருப்பு, கேமரா மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா, இப்போ நவுந்துருவா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் தெரியும். அந்த கட்டிலை நான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிமித்தி வச்சுருவேன். இப்போ கீழே கட்டில் இருக்கும்போதே அதில் மேலே ஏறி நிற்கும்போது ஒரு ரிவார்டு, திருப்பியும் அதுலேருந்து கீழே இறங்க சொல்லி ஒரு ரிவார்ட்னா ட்ரீட், ஒரு உணவுப் பொருளை கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுறேன், நான் சொல்கிறத செய்ய அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்களா மேலே நிற்கும்போது ஒரு ரிவார்ட். அப்போ நம்ம மேலே என்னன்னா எஸ் இல்லாட்டி மகிழ்ச்சின்ற ஒரு மார்க்கிங் கமாண்ட் கொடுத்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணணும். அவங்க ஒரு உணவுப் பொருளை கீழே கொடுக்கணும், திருப்பி கீழே வந்தோடனே அதே பண்ணணும். இப்போ நான் அந்த கட்டில் நிமித்தி வைக்கிறேன். இப்போ வந்து பிளேஸ் கமாண்ட், ஒரு இடத்துல போய் உட்காரணும், எல்லாமே வெயிட் பண்ணுறோங்கிற விஷயத்தை இப்போவே சொல்லித்தரோம். ப்ளூரிங் அண்ட் ஷேப்பிங். கையில் உணவுப் பொருளை வச்சு நம்ம நினைக்கிறத செஞ்சோம்னா அவங்க வந்து அந்த பலனை, அந்த உணவுப் பொருளை அவங்க சாப்பிடுவோம். ஸோ இடம் 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 கீழே கட்டில் போடுறது அந்த ஹைட் ஏற்றிக்கு அப்புறமும் மேலே வர சொல்கிறேன். இப்படி வந்தால் பார்த்தீங்களா மூமெண்ட் இருக்குது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ரிவார்ட். இனியும் பர்ஃபெக்டாக மேலே வரலை, அதுக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இப்போது அந்த கட்டிலேருந்து ரீச் கொஞ்சம் வெளியே போய் என் கையில் அவனுக்கு சாப்பாடு பொருள் இருக்குன்னு தெரியும், மேலே ஏறினா மட்டும்தான் அது கிடைக்கும்னு தெரியும். ஸோ பாருங்கள் எப்படி ஏறலான்ட்டு. இப்படி தான் அவங்கள வந்து ஃபுட் ட்ரைவ், அவங்களோட ஈர்ப்பு, அந்த ஃபுட்டு மேலே இருக்கிற ஈர்ப்பு அதிகப்படுத்தி அவங்கள நம்ம நினைக்கிற விஷயங்களையும் ஷேப்பிங் பண்ணலாம். ஸோ மேலே ஏறியாச்சு. இவன் மேலே மட்டும் இருந்தால் கீழே வரணும், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அதை வச்சு ஒரு ரிவார்டு. அப்போ ரீகால். ஸோ இப்போ என்னதுன்னா என் பேர் இதுதான் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர். அவனை பொறுத்த வரைக்கும் காலைங்கிற ஒரு வார்த்தை வந்து சத்தம் மட்டும்தான். இந்த சத்தம் தான் என் பேர்னு, சத்தம் கேட்டால் என் கிட்டே வரணும், அதாவது அவனோட ஓனர்கிட்ட வரணுங்கிற விஷயத்தை நம்ம எப்போயும் சொல்லித்தரோம். பார்த்தீங்களா கையில் இருக்குது, அது வந்தால் மட்டும்தான் கிடைக்கும்னு தெரிஞ்சனால தான் முயற்சி செய்கிறான் மேலே ஏறுறதுக்கு. பார்த்தீங்களா. ஸோ உடனே என்கரேஜ் பண்ணணும். ஒரு நம்ம அவங்க கட்டண விஷயம் சொன்னால் இதே மாதிரி காதை தடவி இல்லாட்டி கையை தடவி உங்கள் பேரை சொல்லி இப்படி எந்தவா குட் பாய் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது கஷ்டப்பட்டு செய்யும்போது என்கரேஜ் பண்ணோம்னா அதே மாதிரி விஷயத்த ஃப்யூச்சர்லேயும் செய்வாங்க. நமக்கு உணவுப் பொருள் மட்டும் இல்லை, நமக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும் போது பப்பீஸோ டாக்ஸோ அந்த வேலையை கரெக்டாக அண்டு ஈடுபாடோடு செய்வாங்க. அதே தான், ஈடுபாடோடு செய்வாங்க. இப்போது டவுன் கமாண்ட். ஸோ உட்காரடி லைட்டாக முதுகில் ப்ரெஷர் கொடுத்து உட்கார வச்சோம்னா உட்காந்துருவாங்க. அதான் பர்ஃபெக்ட் பொசிஷன். எங்கள் இன்னொரு பொசிஷனில் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி 4 கால்களும் கீழே உட்காந்து முதுகு நேராக இருக்கணும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ உடம்பு சாயக்கூடாது. ஏன் அப்படி சாயக்கூடாதுன்னா, நம்ம வேறு கமாண்ட் சொல்லும்போது அந்த கமாண்ட்ஸோட செய்கிற டியூரேஷன் வந்து குறையக்கூடாது. டக்குன்னு அடுத்த கமாண்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகணும். அப்படிங்கும்போது உட்கார்றதும் கீழே படுக்க வைக்கிற பொசிஷனும் கரெக்டாக இருக்கும். இப்போவே அது சொல்லி கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அதை பழகிடுவாங்க. நான் தப்பான பொசிஷனில் கீழே படுக்க வச்சு அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இதுவும் கீழே டவுன் தான். ஆனால் பாருங்கள் 4 காலுமே தரையில் இல்லை, சைடில் சாஞ்சிருக்கான். அந்த உடம்பு வந்து ரைட் சைடில் சாஞ்சிருக்கான். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் டவுன் கிடையாது. இது சாதாரணமாக கீழே படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பொசிஷன் இருப்பானோ அந்த பொசிஷன் தான். ஸோ இப்படி இருக்கும்போது அவனுக்கு ரிவார்ட், அதாவது சாப்பாட்டு பொருளை கொடுக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னா, இந்த பொசிஷனில் படுத்தோம்னா நமக்கு கிடைக்காது. அப்போது இது வந்து தப்பான பொசிஷன். ஸோ கரெக்டான டவுன் பொசிஷனில் இருக்கும்போது மட்டும் அவனை என்கரேஜ் பண்ணி ஃபுட்டை கொடுங்க. இப்போது வந்து நான் ரிவார்டு, அதாவது உணவுப் பொருள் எடுக்க போகிறேன். அப்படியே ரீகால் பண்ணி போக பாருங்க. மகிழ்ச்சி பேரை கூப்பிட்டோன்னா வரான். அது சத்தம், அவனை புதிய சத்தம் கேட்டால் கிட்ட வரணும். இப்படி கிட்ட வந்தால் நமக்கு வந்து பிடிச்ச பொருள், சாப்பாடு பொருள், உணவுப் பொருள் கிடைக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சவொடனே இதே மாதிரி தான் ரீகாலோட சக்ஸஸ். அதாவது நாய்களோட பேரை கூப்பிட்டு நம்ம கிட்ட வரதோட வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதான் காரணம்.
யாரை கூப்பிட்றோம், கிட்ட வராங்க, அவங்க பிடிச்ச உணவுப் பொருளை கொடுக்குறோம். ஸோ கூப்பிட்டா கிட்ட வந்தால் உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த கயிற்றுக்கட்டில் ஒரு கட்டில் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. அது கரெக்டானதல்ல, ஸ்டேபிளான கட்டில் தான். உள்ளே கால் வச்சோம்னா அமங்கி உள்ளே தான் போகும். இருந்தாலும் சின்ன வயசுலேயே இது மாதிரி இடத்துலலாம் நிற்க வச்சு பழக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து வேறு வேறு ட்ரிக்ஸ் கமெண்ட் சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 months தான் ஆகுது. 87 days ஆக்சுவலாக. இதுக்குள்ளே பிறகு நல்ல க்ரோத் அழகாக வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா, வெயிட் பண்ணுறோம். நான் இருக்க சொன்னேன், இதை கேட்டுட்டு அங்கே தான் வருவான்னு தெரியும். அதாவது நான் இந்த பொருள் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட தான் வரேன் தெரியும். ஸோ அவங்க நிதானம் இருக்கும். ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், அதாவது உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வெயிட் பண்ணுறோம். இப்போவே அந்த பேஷன்ஸும் வர வைக்கிறது பப்பியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க பப்பியில். அதே மாதிரி சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய நாய். அந்த சொந்தமாக முடிவெடுக்கிற எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பின்னும்பாங்க, அதாவது கையில் இருக்க லூரிங் தான். கையில் ஃபுட்டை பார்த்துட்டு பொசிஷன்ஸ் பார்த்தீங்களா, கை சுற்றினோடனே அவனும் சுற்றுறான். நம்ம கை எங்கே ஃபாலோ ஆகுதோ அதேமாதிரி அவன் மூக்கை வச்சு அவன் உடம்பு சேர்ந்து ஃபாலோ ஆகும். இதுதான் லூரிங் அண்ட் ஷேப்பிங் பிஹேவியர். இதுக்கு நான் கமெண்ட்லாம் இனி சொல்லலை. இதுக்கு மேலே தான் இப்போ பப்பி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 4 months 5 months முன்னாடி இது மாதிரி ஷேப்பிங் பண்ணாலே போதும். கையை கொஞ்சம் மேலே தூக்கினா கீழே உட்காருவான், பார்த்தீங்களா. அதேமாதிரி சுற்றினீங்கன்னா சுற்றுவான். அது மாதிரி லூரிங் அண்ட் ஷேப்பிங் பண்ணாலே போதும். அதை விட்டு உட்காரு, படு, வா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த லூரிங்கை ஃபஸ்ட்டு பழக்கங்க. நம்ம கையை ஃபாலோ பண்ணுனா அவங்களுக்கு நல்லது நடக்கும், பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வர வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம கமெண்ட்ஸும் அவங்களோட அட்டென்ஷனும் நமக்கு கிடைக்கும். மெயினாக வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கில் வந்து நம்ம மேலே கவனம் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா கார் போகுது, வண்டி போகுது, பசங்க கத்திட்டு விளையாடிட்டுருக்காங்க. இருந்தாலும் அவனோட ஃபுல் அட்டென்ஷனும் அந்த இதை ப்ராப்பர் டவுன் இப்படி தான் இருக்கணும். ஃபுல் அட்டென்ஷனும் என் மேலே தான் இருக்கும். இப்போ திருப்பி ஒரு வண்டி கீழே வர சொல்லி அவனுக்கு அதேமாதிரி ஸ்பின் கமாண்ட், அது சுற்றுறது, அது ரொட்டேஷனாக இருக்கலாம், ஸ்பின்னாக இருக்கலாம். நான் தமிழில் பேர் வைக்கணும் தான் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தமிழில் தான் இவனுக்கு நான் கமெண்ட் சொல்ல போனேன். கருப்புக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க ஆரம்பத்தில் நாய், கருப்பு வேட்டு நாய். அவளுக்கு எல்லாமே நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை லூரிங் பார்த்தீங்களா, கையை பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணி வராங்க. ஸோ அவங்களுக்கு நான் கருப்புக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருக்கேன். இவனுக்கு தமிழில் சொல்லி தரணும்னு பார்க்குறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹீல் கமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு கூடையே வரணும். அதாவது உங்கள் இடது கை இருக்கிற சைடு. இது வந்து மெயினாக கெனைன் டாக்ஸ் இந்த ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் காம்படிஷன்லாம் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது இப்போ தான் நான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இது நான் எது யூஸ் பண்ணுறேன்னா, வெளியே வாக்கிங் போகும்போது என் கூடயே வரணும், லெஃப்ட் சைடு கூடயே இருக்கணும், அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஆட்கள் வருவாங்க. ஆனால் நீ என் கூடயே இருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த. இருந்தாலும் ரொம்ப வந்து நம்ம சைட் ஆன் கண்ணால் வேட்டை நாயை கிட்ட இவ்வளோ அட்டென்ஷனும் வந்து எதிர்பார்க்க முடியாது, எக்ஸ்பெஷலி நம்ம வெளியே கொண்டு போகும்போது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல இது இல்லாமல் அவங்க லீஷில் கூப்பிட்டுட்டு போகும்போது ரொம்ப இழுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம கிட்டையே வச்சு இதுமாதிரி ட்ரெயின் பண்ணலாம் ஹீல். ஸோ இதே மாதிரி பாருங்கள், இப்போ கொஞ்சம் இந்த நடந்து போகிற விஷயத்த பிளாக், அதாவது தடைகளை உருவாக்குறேன். ஸோ அந்த தடைகளை உருவாக்கும் போதும் அந்த பப்பிலேயே வந்து பார்த்திங்களா சிம்பிளாக இல்லை விஷயத்த மாற்றுறேன். இப்போ நடந்துகிட்டு இருந்தோம், ஹீல் பொசிஷன் தான், திருப்பி அதே ஹீல் பொசிஷன் தான் பண்ண போனோம். ஆனால் இதுன்னா நடுவில் வந்து ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு தடை வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணான்னு பாருங்கள். இங்கே தான் அவனோட ஸ்மார்ட்னஸை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ வந்து இடம், அதை பிளேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலை, நான் வாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன். உடனே அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், தன்னாலே முடிவெடுக்கிறான், சுற்றி வந்து வரான். இதுதான் நம்ம ஊர் நேட்டிவ் வேட்டனையோட ஸ்பெஷாலிட்டி. சுயமாக முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி, திறன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் சொல்கிறேன், இங்கே வா, இந்த இடம் பிளேஸ் மேலே வா. அது மாதிரி மெயினாக வந்து இல்லை உணவுப் பொருள் தான் வச்சு கூப்பிட்றான், வா வா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணுறேன், மேலே வந்துட்டான். ஓகே, அப்படியே நான் என்கரேஜ் பண்ணி அந்த உணவுப் பொருளை கொடுக்குறேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் இதேமாரி நமக்கு நடந்து கிராஸ் பண்ணி போகும்போது மேலே ஏறி வரணுங்கிற
உணர்வு தானாகவே உருவாகும். ஏன்னா மேலே ஏறினோம்னா அவனுக்கு சாப்பாடு பொருள் கிடைக்கும், சுற்றி போகக்கூடாது, சுற்றி போனால் அவன் கொடுக்கல, நான் சுற்றி போகும்போது கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ அதேமாதிரி மேலே ஏறினா தான் கிடைக்குங்கிற தாட் உருவாகும். திரும்பியும் பாருங்கள் 3 months ஆகுது, அழகாக வளர்ந்துருக்கான். அவனே டவுன் போட்டு வெயிட் பண்ணுறான் பாருங்கள் வர முடி. ஸோ இதுதான் தெரியும், இங்கே தான் வருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும், வெயிட் பண்ணுறான் பாருங்கள். இருந்தாலும் நான் இப்போ சாப்பாடு பொருள் கொடுக்கல. ஏன் அப்படின்னா தப்பான டவுன், பொசிஷன் சரியில்லை. இதே கரெக்டான பொசிஷனாக இருந்துச்சுன்னா இது பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்க திருப்பி அந்த பொசிஷன் மாற வச்சு கொடுக்கலாம். இப்போ நான் படுத்துட்டு இருந்தேன், எந்திக்க வச்சு கொடுக்குறேன், எனக்காக வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டில் இப்படி அன்ஸ்டேபிளாக ஆடுதுன்னு இருந்தாலும் தைரியமாக மேலே ஏறுறான், இறங்குறான். ஏன்னா சின்ன சின்ன பழக்கிறது தான். ஸோ திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். அதே தான் மேலே ஏற சொல்கிறேன். இந்த வாட்டி நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அசஸ் பண்ண மாட்டேன். லூரிங்னா கையில் இருக்க பொருளை வச்சு அவனை நான் ஈர்க்கிறேன், வா மேலே வா, நான் வந்தால் அவன் நல்லது நடக்கும், உனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஒன்று அப்படியே ரீச் பண்ணுவோம் பாருங்கள். என்ன ட்ரீட் கொடுக்குறேன், என்ன அது அப்படின்லாம் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்களா மேலே ரீட்டா. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் அவங்களோட ஃபுட் ட்ரைவ், ப்ரே ட்ரைவ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா ஃப்யூச்சர்ஸில் பார்ப்போம். இதை விட ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வீடியோஸோட நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இன்றைக்கி நியூ இயர், சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எடுத்தேன். ஷாம் சுந்தர் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் பிஹைண்ட் த கேமரா அவர் தான் இருப்பார், அவர் இன்றைக்கி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். So see you in another useful video. Until then, this is Monk signing.